வணக்கம் கோவை மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோட்டை பிரிவுங்கிற லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரெடியாக இருக்க இந்த 11 வீட்டில் இப்போ 11 வீட்டில் 7 வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. இப்போ ஒரு 3 வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வீடை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியாவை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரியா இந்த லே அவுட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, அதாவது அங்கேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம். அண்ட் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்தும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த பிரம்மாண்டமான ஏரியாவுக்குள்ள நீங்கள் வரதுக்கு அண்ட் மெயின் ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டர் தாங்க. ஸோ இந்த ஏரியாவில் லேண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 lakhs போயிட்டு இருக்கு. பட் இந்த 3.5 சென்ட் வீடு இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்கிரீட் ரோடு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அண்ட் வாட்டர் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே எதுக்குமே பஞ்சம் கிடையாதுங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடு ஏரியாவில் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஏரியாவோட கிரவுண்ட் வாட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். 40 ஃபீட்டில் தண்ணி வந்துருங்க. 150க்கு மேலே இறங்குறது ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு வாட்டர் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமான வீடு தாங்க. சுற்றி பாருங்கள். இபி கனெக்ஷன் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, கான்கிரீட் ரோடு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம 3.25 சென்ட்டில் ஒரு பிரம்மாண்டமான செமி ஃபர்னிஷ்டு வீடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று தயாராக இருக்குது, இன்னொன்று தயாராக நிலையில் இருக்குது, இன்னொன்று தயாராகிட்டே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட எலிவேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பட்டி கொடுத்துருக்காங்க, அண்ட் டஃப்லான் கேஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் மேலே பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட எலிவேஷனை பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு அங்கங்கே ஸ்பாட்லைட் கொடுத்து கிட்டத்தட்ட 20 ஸ்பாட்லைட்டுக்கு மேலே அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க. அண்ட் உங்களோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேயே, அதாவது உங்களுக்கு செங்கல், சின்ன சைஸ் செங்கல் சைஸில் ஒரு டைல்ஸ் ஃபிட் பண்ணி இந்த லுக்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு 3 ஃபீட்டில் ரேம்ப் கொடுத்து அண்ட் டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. அயல் அண்ட் ஸ்டீல் கேட்டுங்க. ஸோ இதோட திக்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கேட்டோட குவாலிட்டி வைஸும் பக்காவாக இருக்குங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்ததும் 11க்கு 20ங்கிற சைஸில் பெரிய கார் பார்க்கிங், அதாவது ஒரு இனோவா கார் நிறுத்தி 4 டூ வீலர் நிறுத்துறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குங்க. அண்ட் இந்த பார்க்கிங்கில் லெஃப்ட் சைட் கார்னரில், அதாவது 2x4 சைஸில் மேட் ஃபினிஷிங் டைல் போட்டி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு டிசைனிங் ஒரு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் பார்க்கிங் மேலே உங்களுக்கு பேனல் ஷீட்லேயே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, உட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபால் சீலிங் உங்களுக்கு பார்க்கிங்லேயுமே கொடுத்துருக்காங்க. இதே இந்த வீட்டை ஒரு லக்ஸரி வில்லாங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃபாக காட்டுதுங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1, 2, 3ங்கிற, அதாவது வாஸ்துப்படி 3வது ஸ்டெப்பு மேலே வைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சூப்பராக ஒரு சிட் அவுட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 4ங்கிற சைஸில் பக்காவாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.25க்கு 6ங்கிற சைஸில் ஒரு டேக் வுட்டில், அதாவது டீக் வுட்டில் சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்து கார்விங்லாம் பண்ணி 2 கோட் தின்னர் அடித்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. டோரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது தேக்கு மரத்தோட நடுப்பகுதியில் வெட்டி சூப்பராக அதில் செஞ்ச டோர் தாங்க இது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த செமி ஃபர்னிஷ்ட் வீட்டுக்குள்ளே வந்ததும் சூப்பராக ஒரு 20க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோட லெஃப்ட் சைடு கார்னரில் டிவி யூனிட், அதாவது பிளைவுட்லேயே செஞ்ச டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டர் டிவி மாட்டுற இடத்துக்கு ஸ்பெஷலாக டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேனல் ஷீட், அதாவது பேனல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரைட் சைடு கார்னரில் வுட்டு, அதாவது டீக் வுட்டில் செஞ்ச டபுள் டோர் விண்டோ. ஸோ இது வந்து விண்டோ தாங்க, டோர் கிடையாது, இது விண்டோ. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.25க்கு 6ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. தேக்கிலே பண்ணியிருக்காங்க. அண்ட் வீட்டோட மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இல்லாமல் ஒரு சூப்பராக அழகாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்லாம். அண்ட் லெஃப்ட் சைடு கார்னரில் பேனல் ஷீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வீட்டோட லெஃப்ட் கார்னர், அதாவது அந்த இடத்துல கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே உங்களுக்கு ஒரு டஃப்லான் கிளாஸில் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வந்ததும் 20க்கு 10ங்கிற சைஸில் கிச்சனுக்கு ஓப்பன் கிச்சன், மாடர்ன் கிச்சன் பண்ணி அண்ட் டைனிங்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்து அண்ட் மாடர்னாக ஒரு வாஷ் பேஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் எல்லா கபோர்ட்ஸுமே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபினெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே பிளைவுட்டில் பண்ண ஒரு மாடர்ன் கிச்சனுங்க. லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்து பக்காவாக இருக்குங்க. அண்ட் க்ளோசெட்ஸ் அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கேபினெட்ஸ் அந்த கிராசரிஸ் வைக்கிறதுக்குண்டான எல்லா ஸ்பேஸுமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்விட்சஸ் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது மிக்சி கிரைண்டர் போகிறதுக்கு தனி ஸ்விட்சஸும் அண்ட் உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கு தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு உள்ள ஒரு மாடர்ன் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்பர் 1 பிராண்டில் பண்ணதுங்க. ஸோ இந்த லே அவுட்ஸ் போட்டவங்களே இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால ஸோ அதோட குவாலிட்டி வைஸ் எவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு சூப்பராக ஃபினிஷ் பண்ண
உங்களுக்கு அதாவது 3 அடி டோர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் செமி ஃபர்னிஷ்டு 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கறது வால்ட்ரூப் பண்ணியிருக்கு கேட்டிங்க, வால்ட்ரூப் இருக்குது. அதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வருமானு கேட்டிங்க. ஸோ இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அண்ட் ஆஃபீஸ் டேபிள் இருக்குமான்னு கேட்டிங்க. இதில் ஆஃபீஸ் டேபிள் இருக்குங்க. அண்ட் வெளிச்சம் வரதுக்காக உங்களுக்கு 4 ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஃப்ட்டில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் பொருள் எல்லாமே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரேக் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பொருள் எல்லாமே சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஷோகேஸ் மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற சைஸில் சூப்பர் லுக். அதாவது ஹைட் பார்த்தீங்கன்னா 11 அடி கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 ஃபீட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. கலர் வைஸ் சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இடத்துல பார்க்கறது இல்லை. இது வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குதுங்க இந்த வீட்டில். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சோமனிங்கிற பிராண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட பாத்ரூமோட டோரோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அண்ட் லாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. ஒரு டிசைனிங் லாக், அதாவது லாக் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது இந்த மாதிரி லாக் நான் எந்த வீட்லையுமே பார்த்ததில்ல. இந்த சூட் ரூமோட சாரிங்க, இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இதில் ஒரு செமையான ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு. ஸோ இதோட லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவுமே ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ சுற்றி பாருங்கள், எல்லா இடமுமே பயங்கரமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. இந்த இடத்துல இன்னைக்கு டேட்டில் 11 lakhs போயிட்டுருக்கு per lakh சென்ட்டு. பட் ஆனால் ஃபியூச்சரில் ஒரு 20 lakhs வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும். ஸோ இந்த வீட்டை நீங்கள் வாங்குறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபால் சீலிங் இருக்குன்னு சொன்னேன், சூட் ரூமுக்கு 16 இருக்குன்னு, காட் இருக்குன்னு, டிவி யூனிட் இருக்குன்னு. அண்ட் இந்த சூட் ரூமோட பாத்ரூம் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குங்க, பா வேற லெவலில் இருக்குங்க. பாத்ரூமோட டிசைன், டைல்ஸு எல்லாமே ஃபிட்டிங்ஸ். அண்ட் ட்ரை ஏரியா, வெட் ஏரியாவுக்கு தனித்தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ஸ்பேஸ். உங்களுக்கு க்ளோசட்டோட பிராண்ட் அண்ட் கம்ஃபர்ட்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் எல்லா ஃபிட்டிங்ஸுமே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வழுக்காம இருக்கிறதுக்காக சூப்பராக ஒரு 2x2ங்கிற டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் வால் ஒன்று இருக்கு. ஸோ அதுலேயுமே டஃப்லான் கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி எதுவுமே தெரிக்காது. வழக்கம்போல கீழே சொன்ன மாதிரியே இந்த டோருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கிங் சைஸ் பார்த்தோம். இப்போ தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். 11/17ங்கிற சைஸில் ஒரு தேர்டு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வால்ட்ரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது அளவுக்கு இல்லாட்டாலும் இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லி எல்லாமே கபோர்டில் க்ளோஸ் பண்ணி கொடுத்து அழகாக அமைஞ்சிருக்கு. இதோட பாத்ரூம் சைஸுமே பயங்கரமாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற சைஸில் ஒரு யூனிக்கான பாத்ரூம் கலராக இருக்குது. ஸோ அவங்க இது ட்ரை ஏரியா, வெட் ஏரியா கொடுக்காட்டினா கூட உங்களுக்கு இந்த பாத்ரூமோட கலர் வைஸ் பயங்கரமாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது லுக் வைஸ். இந்த கலர் டைல்ஸில் எங்கே கிடைக்குன்னு நமக்கு தெரியல. பட் இவங்க இங்கேருந்து ஆந்திராவிலேருந்து டைல்ஸ் மலையை அறுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அழகாக இருக்குங்க. ஸோ இப்போது இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீட்டோட அவுட்ரு ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ வாங்க இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் அப்படியே வாக் பண்ணி நம்ம போகும்போது இங்கே ஒரு டோர், அதாவது க்ளோசர். இதோட லாக் சைஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி வந்தாலும் எது வந்தாலுமே உங்களுக்கு டோர் வேஸ்ட்டாக போகாது. ஸ்டீல் டோருங்க. பட் பார்க்குற லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வுட் டோர் மாதிரி தான் இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அண்ட் பைப் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடிப்படிக்கு போவோம். ஸோ அது ஒரு கான்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட லுக் வைஸுமே பயங்கரமாக இருக்குங்க. வாங்க மாடி. எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் எஸ்எஸ்ஓ எம்எஸ்லியோ போட்டு கொடுத்துருவாங்க மேலே போகிறதுக்கு. எதுக்கு போயிட்டு தனியாக கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னு. பட் இவங்க லே அவுட் ஓனர்ஸே பண்ணுறதுனால ஃபுல்லாமே கான்கிரீட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் இன்னும் 2 பெட்ரூம் கூட எடுக்கிறதுக்கான ஸ்பேஸும் அண்ட் பில்லர்ஸும் அண்ட் ஒரு பெட்டு கட்டி அதுவுமே கான்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பர்கோலா டிசைன் சொன்னல, அந்த பர்கோலா டிசைன் இது தான். அண்ட் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு உண்டான டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க. இங்கேயுமே டஃப்லான் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஏரியாவை பாருங்கள், மலைக்கு கீழே இவ்வளோ வீடு, அதுவும் பிரம்மாண்டமாக. இந்த வியூக்காகவே இந்த வீடு வாங்கலாம். இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 crore பிலோ தான். ஸோ நீங்கள் நினைக்கலாம் 1.5 கோடி 2 கோடின்னு. பட் இந்த வீடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 crore பிலோ தான் கோட் பண்ணியிருக்கோம், 97 lakhsக்கு. ஸோ இந்த ஏரியாவை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு தெரியும். அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இந்த சைடு ஒரு மலை. அண்ட் சென்டரில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்கள், காலேஜ் பஸ்ஸு எல்லாமே போகுது. இதுதாங்க மேட்டுப்பாளையம் ரோடு. அங்கேருந்து வெறும் 150 மீட்டர்ஸில் இந்த லே அவுட்டுக்கு அமைஞ்சிடலாம். ஸோ இந்த பிரம்மாண்டமான வீடை நீங்கள் வாங்கணுன்னா
ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு கால் அடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து வீட்டை பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மளே பண்ணித்தரோம். அவ்வளோ பக்கமாக, அதாவது மேட்டுப்பாளையம் கோட்டை பிரிவு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேட்டுப்பாளையம் கோட்டை பிரிவு, 1 கோடி ரூபாய்க்கு கீழே வீடு, 97 லட்ச ரூபா மட்டும்தான். அண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு சூப்பராக நெகோஷியபிள் பண்ணி பக்காவாக உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம்.